அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய அமைச்சரும் எந்த விதமான பதிலும் இதுவரைக்கும் வாயை திறந்து பேசல. என்ன மன்னிப்பு கேட்டீங்க? மன்னிப்பு கேட்டா ஆயிடுமா என்ன? அந்த குடும்பத்துல 24 குடும்பங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. 24 குடும்பங்களுக்கான பதில்கள் என்ன? நீங்க கொடுக்குற பணத்தால எல்லாமே போயிடுமா என்ன? நீங்க வந்துகிட்டே இருப்பீங்க, இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யாருங்க இதை தட்டி கேட்கறது? நிச்சயமா பாருங்க, 2026ல ஒரு புரட்சி நடக்கும். அந்த புரட்சி ஒட்டுமொத்த அநியாயக்காரர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் எதிர்ப்பாதான் நடக்கும். மத்திய சென்னை மாவட்டம் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். எழும்பூர் மேற்கு பகுதியை சேர்ந்த நந்தண்ணாவினுடைய தலைமையின் கீழ் வந்திருக்கிறேன். நான் இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறப்போராட்டத்துக்காக தான் வந்திருக்கோம். சகோதரி சொன்ன மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நடத்துற அறப்போராட்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமாருக்கானது மட்டும் கிடையாது. நீதி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கானது. இந்த ஏழை எளிய மக்கள் கிட்டதான் உங்களுடைய கோபத்தையும் வன்மத்தையும் காட்ட வேண்டிய இடங்கள் இருக்கா என்ன? இல்லையே. இங்க இன்னும் எவ்வளவு அராஜகங்கள் வந்து நடந்து கொண்டேதானே இருக்குது. இதே ஒரு அரசியல்வாதியோ இல்ல வந்து பெரிய பெரிய தலைவர்களோ யாராவது இந்த மாதிரி அவங்க குடும்பத்துல யாராவது ஏதாவது பண்ணினாங்க அப்படின்னா சந்தேகத்தின் பேர்ல கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றீங்க? எதுவுமே கிடையாது. இது வரைக்குமே நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் உங்களுடைய அராஜகத்தையும் அதிகாரத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த ஆட்சி இப்படி இருக்குது? இந்த 4 ஆண்டு கால ஆட்சி ஏன் இப்படி இருக்குது? நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நன்மைன்னு சொல்றீங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அநியாயங்களும் அக்கிரமங்களும் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஆட்சியே கிடையாது. ஒரு விரல் புரட்சி நடக்கும். நிச்சயமா 2026ல தளபதிக்கான ஒரு விரல் புரட்சி நடக்கும் போது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு இளைஞர் பட்டாளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு சகோதரத்தோடு தான் வந்து பழகிட்டு இருக்காங்க. இந்த திமுகவிலேயோ மத்த கட்சியிலேயோ நடக்கிற மாதிரி வந்துட்டு பெண்களை இடிக்கிறதோ இடர்பாடுகளோ கொடுக்கறதோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கே தவிர நீங்க இன்ன வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய உங்க கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்குது. இதுக்காக இன்ன வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய அமைச்சரும் எந்த விதமான பதிலும் இதுவரைக்கும் வாயை திறந்து பேசல. என்ன மன்னிப்பு கேட்டீங்க? மன்னிப்பு கேட்டா ஆயிடுமா என்ன? அந்த குடும்பத்துல 24 குடும்பங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. 24 குடும்பங்களுக்கான பதில்கள் என்ன? நீங்க கொடுக்குற பணத்தால எல்லாமே போயிடுமா என்ன? எதுவுமே கிடையாது. அவங்களோட பிள்ளைகளோட அவங்களோட பேரண்ட்ஸோட கதறல்கள் எங்கெங்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது. எவ்வளவுங்க போராட்டம் நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நீங்க வந்துகிட்டே இருப்பீங்க, இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யாருங்க இதை தட்டி கேட்கறது? எங்க தளபதி வந்துகிட்டு இருக்காருங்க, வந்துட்டாரு. இப்ப வரைக்குமே இன்னும் அடுத்த ஆண்டு பாருங்க இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மாறப்போகுது. இங்க இளைஞர்கள் பட்டாளம் மட்டும் இல்ல, பெண்கள் வயதானவர்கள் எல்லாருமே தளபதிக்காக மட்டும்தான் இங்க ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா பாருங்க 2026ல ஒரு புரட்சி நடக்கும். அந்த புரட்சி ஒட்டுமொத்த அநியாயக்காரர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் எதிர்ப்பாதான் நடக்கும். இந்த கூட்டம் மட்டும் இல்லைங்க, இன்னும் வராதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி டார்கெட். 2 கோடி இப்ப ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.5 கோடி கிட்ட நாங்க வந்துட்டோம். 2 கோடி எவ்வளவு சீக்கிரமா முடிய போகுதுன்னு பாருங்க. இன்னும் தளபதியோட அப்ளிகேஷன் வந்ததுமே அடுத்த ஒரு நாள்ல உங்களோட ரிசல்ட் என்னன்றது தெரிய போகுது பாருங்க. இப்பவே பயந்துட்டீங்க. ஏன்னா உங்களோட அக்கிரம ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்குது. பயந்துட்டீங்க. எங்களோட தளபதி வரட்டும். இன்னும் ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க, சின்ன குட்டி மாநாடு மாதிரி இருக்குதுங்க. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த சேப்பாக்க தொகுதி யாரோடதுன்றது தெரியும். இந்த தொகுதியிலேயே வந்து இவ்வளவு மக்கள் வந்து தளபதிக்காக நிக்கிறாங்கன்னா அநியாயத்துக்காக குரல் கொடுக்குறாங்க.